ஹாய் வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? தக் லைஃப் நம்ம மனிதத்தனம் சார் டைரக்ஷனில் இசைப்பியல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் உலகநாயகன் கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படம் வர ஜூன் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 75 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் எப்படிப்பட்ட கதையாக இருக்கும்? இந்த படத்துக்கு ஒரு டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ரொம்பவே வித்தியாசமாகவும் கும்ஃபு ஃபைட்லாம் போட்டுட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ மியூசிக் கூட ஒரு ஜப்பானீஸ் மியூசிக் சைனீஸ் மியூசிக் வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ரிலீஸ் டேட் போட்டு ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்க்கும்போது ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியுது. படம் ஃபுல்லாக நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது க்ளீனாக தெரியுது. ஆனால் கதை என்ன மாதிரி என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. கமல் சார் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு கமல் சார் ஒரு சின்ன பையனை தோளில் தூக்கி வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு பிக் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கனெக்ட் பண்ண முடியலை. இருந்தாலும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்க முடியுது. அதாவது படத்தில் சிம்புக்கு கமல் சாருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், படம் என்ன மாதிரி படம் அப்படின்றத ஏதோ ஓரளவு கனெக்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் என்ன மாதிரி கதை என்ன ஏது அப்படின்றதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த கோலிவுட்டாக இருக்குது. பட் இன்னைக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சிஎஸ்கே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் விளையாட போகுது இல்லையா, அதுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிப்படுது. அது சில பேர் சொல்லிக்கிட்டாங்க எஸ்டிஆர் வந்து கமலும் ஆப்போசிட் படத்தில் யாராவது ஒருத்தர் வில்லனாக இருப்பாங்க, கமல் சார் ஹீரோவாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக எஸ்டிஆர் இருப்பார், இல்லை எஸ்டிஆர் போலீஸாக இருப்பார், கமல் வந்து கேங்ஸ்டராக இருப்பார், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இந்த இன்னைக்கு பார்க்கும்போது டீசரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தோனியும் கமல் சாரும் வராரு. அதுக்கப்புறமா எஸ்டிஆரும் ருத்ராஜும் வராங்க. ருத்ராஜ் இப்போ இருக்க சிஎஸ்கே கேப்டனாக அந்த பிளேயரும் வராங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு படத்தில் ரெண்டு பேரும் ஒரே அணி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தோனியும் ருத்ராஜும் ஒரே அணி இல்லையா, ஸோ இவங்களும் ஒரே அணி தான். தோனி அவர்கள் சிஎஸ்கே கேப்டனாக இருந்தார், இப்போ கேப்டன் மாறிட்டார். ஸோ படத்துலையும் கமல்ஹாசன் அவர்கள் இருந்த இடத்துக்கு சிம்பு வரலாம். ஸோ அந்த மாதிரி கதைகள் இருக்கலாம். எனிவே எப்படி இருந்தாலும் படம் சூப்பராக தான் இருக்கும். படத்தோட கண்டென்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை கமல் சாரும் மணிரத்னம் சாரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக எழுதினாலே வேறு லெவலில் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து படம் கண்டென்ட் வேறு லெவலில் தான் இருக்க போகுது. திரிஷா மேடம் வேறு இருக்கிறாங்க, இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் வேறு அந்த படத்தில் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய படமாக அமைய போகுது. அண்ட் இந்த படத்தை ஏன் இன்னும் குவாலிட்டியாக கண்டிப்பாக நல்லா வரும்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் யார்? கமல் சார். ஆர்கேஎஃப்ஐ என்றைக்குமே மட்டமான மசாலா படத்தை எடுக்காது. அது ஆர்கேஎஃப்ஐயோட வரலாறு. ஸோ ஆர்கேஎஃப்ஐ எப்பயுமே வந்து நல்ல குவாலிட்டியான படங்கள் தான் எடுக்கும். கமர்ஷியல் படமே எடுத்தாலுமே அதுலேயும் குவாலிட்டியாக தான் இருக்கும், புதுமை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஆர்கேஎஃப்ஐ படங்களை நம்பி பார்க்கலாம். இன்றைக்கி நிலைமைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கூட சொல்லலாம் நம்பர் 1 ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐயாக தான் இருக்குது. கடந்த 2 படங்கள்லேயும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பார்த்துருக்குது. ஸோ இது 3வது ஹேட்ரிக் விக்டரி ஆர்கேஎஃப்ஐக்கு அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ தக் லைஃப் படத்துக்காக நானும் வெயிட் பண்ணிருக்கேன் அவங்கள மாதிரி தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தக் லைஃப் படத்தோட கதை என்னவாக இருக்கும்? சிம்புவுக்கும் கமல் சார் என்ன ரிலேஷன்ஸ் இருப்பார்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க கமெண்ட்டை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். அடுத்த தக் லைஃப் படத்தை பற்றி வேறு ஒரு அப்டேட் வரும்போது நான் வரேன். நன்றி, வணக்கம்.